டாக்டர் சிவரஞ்சனிங்கிற பீடியாட்ரிஷியன் கடந்த 8 வருஷமா ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபேக் ஓஆர்எஸ் மார்க்கெட்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. இதை ஓஆர்எஸ்எல்னு பிராண்ட் பண்ணி நிறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வித்துட்டு இருந்தாங்க. இதனால என்ன ப்ராப்ளம் வந்துட்டு இருந்ததுன்னா, நார்மல் ஓஆர்எஸ் நம்ம டயேரியாக்காக கொடுப்போம். அது டயேரியால இருக்க டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணி ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். பட் இந்த ஓஆர்எஸ்எல்னு ரீபிராண்ட் ஆகி வர ஐட்டம்ஸ்ல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த டீஹைட்ரேஷனை வேர்சன் பண்ணும். ஸோ இப்படி வேர்சன் ஆகும்போது சம்டைம்ஸ் டெத்ல கூட போய் முடியலாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா தான் அவங்க போராடிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வா கடந்த அக்டோபர் 15 FSSAI கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்தது. இந்த மாதிரி ரீபிராண்ட் பண்ணி ஐட்டம்ஸை விற்க கூடாதுன்னு சொல்லி. பட் அது 2 நாள்ல $multi-billion கம்பெனிஸ் எல்லாமே அதுல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க. சேயிங் தட் அவங்களோட 180 crore worth ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட ஸ்டாக்ல இருக்கு. ஸோ அதை செல் பண்ற வரைக்கும் அதை அனுமதி கொடுங்க, இதை செல் பண்றதுக்கு எங்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லி. The point to be taken here is, இவங்க 8 வருஷமா போராடி நிறைய டயேரியல் டெத்ஸ் பிரிவென்ட் பண்றதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. வித்தின் 2 days டெல்லி ஹைகோர்ட் இதுக்கு ஸ்டே ஆர்டர் போட்டுருச்சு. ஜஸ்ட் பிகாஸ் $1 billion கம்பெனி இதுக்காக கேட்டிருந்ததுனால. குழந்தைங்களோட உயிரை விட அந்த 180 crores ரொம்ப முக்கியமா? கமான், வேக் அப் இந்தியா.